நேரம் காலை 6 மணி. மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும். எப்பா ஒரு வழியா கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. இந்த சிலிப்பி எந்திரிச்சிட்டாலான்னு தெரியலையே. எல்லா வீட்லயும் வீட்டுக்கு வந்த மர்ம பிள்ளைகள் தான் தூத்து தொளிச்சு கோலம் போட்டு காலையில வேலையெல்லாம் பாக்குவோம். இவளுக்கு என்னைக்கு தான் அந்த அறிவு வரப்போதோ தெரியல. என்ன இதான்னு பாப்போம். யோ குட்டி முதல்ல அந்த பாட்டை அமுத்துவளே. அமுத்திட்டம் தே. ஆமா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காலையில எந்திரிச்சு வாச தூத்து துளிக்கலாம், அதை செய்யல. எந்திரிச்சவா போய் சமையல் கட்டில போய் ஏதாவது சாப்பாடு செய்யலாம். அவன் வேலைக்கு போகணும். கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ஆடிக்கிட்டு இருக்க. விடிஞ்சு விடியாம இப்படி வீட்டுல ஆடினா விளங்குமா? இத்தே இன்னைக்கு எவ்வளவு மத்தியானம் தான் போகணுமா? செகண்ட் ஷிஃப்டா? அக்கண்ணே இன்னைக்கு எவ்வளவுக்கு மத்தியானம் தானே போகணும். அதான் அறக்க பறக்க சாப்பாடு செஞ்சு என்னத்துக்கு பைய மெதுவா செஞ்சுக்கிடுமேனு பார்த்தேன். அதுக்கு அவனுக்கு சாப்பாடு செய்ய வேண்டாம், சரியா போச்சு. நான் ஒருத்தி கிடக்கம்ல, எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு செய்யணும் அறிவில்லையே உனக்கு? ஆடிக்கிட்டு இருக்க. எத்தே எந்திரிச்சதும் ஒரே சுவாம்பேரித்தனமா இருந்துச்சு. அதான் ஒரு குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடினோம்னா அந்த அன்னைக்கு புத்துணர்ச்சி வந்துருமா? அப்படியே போய் வேலை செய்யலாமேன்னு பார்த்தேன். யோ மடத்தனமா ஏதாவது பேசிட்டு கிடக்காம போய் அடுப்படியா வேலையை பருப்போ. இன்னொரு தடவை பாட்டு போட்டாத்தே நீங்கள் நானும் சேர்ந்து ஆடுவோம். பெசாட்டி பேரு விடிஞ்சு விடியாம என் வாயில நல்லா வாங்கி கட்டிக்கிடா பத்துக்கோ. சரி தே, நான் போய் வேலையை பார்க்கேன். பித்தார கள்ளி விர ஒடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட குத்துச்சான். வந்து வாச்சிருக்காளே நமக்குன்னு. இந்த சத்தத்துல என்னதான் தூங்குதானம்மா. சரி புள்ள தூங்கட்டும், மத்தியானம் தானே வேலைக்கு போகணும். கூட கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போறான். என்ன கத்து கத்துது எப்படி கிடந்து உறங்கியல்வே? இது என்னங்க டீ? எம்மா உங்களுக்கு போர்வ ஒரு கேடு. எம்மா ஏமா அடிச்சா? ஆமா தூங்கும்போது இப்படியாம அடிச்சு எழுப்புவே? எத்தனை தடவை எந்தின்னு சொல்ல? நானும் மனுஷன் டீ. நான் அடுப்படியில வேலை வைப்பனா உங்க வந்து எழுப்பிட்டு கிடப்பனா? இதோட 3வது தடவை வந்திருக்கேன். எந்திக்கவே இல்லைனா தான் அடிச்சு எழுப்பிருக்கேன். ஏன் இப்ப நாங்க தூங்கிட்டு போறோம், எதுக்கு இப்படி அடிச்சு எழுப்பணும்? தூங்கிட்டு போறோமா? ஏன் அறிவு கிட்ட பேவுல இன்னைக்கு பள்ளியோட 2 இருக்கும். ஆமா இன்னைக்கு ஸ்கூல் இல்லனே. ஆமா இப்பதான் தெரியும் டீ பள்ளிக்கூடம்னு. நேத்து நைட் தூங்கவே நான் சொல்லிருக்கேன். நேரத்தோட எந்திங்கன்னு. சரி சரின்னு போன பிடிக்கிட்டு 1 மணி 2 மணிக்கு தூங்கிருக்கிய. கடைசி விடிஞ்சு எந்திரிச்சு நாளைக்கு பள்ளிக்கூடமான்னு கேக்கிய. என்ன லட்சணத்துல இருக்கு மண்டையில அறிவு உங்களுக்கு? 2 பேர்ல ஒருத்தையாவது உருப்படியா இருக்கீங்களா டீ? உங்களை விட சின்ன பிள்ளை கூட என்ன கட்டா இருக்கு தெரியுமா டீ? இந்த பக்கத்து வீட்டு கைதாப்ல அந்த பிள்ளை உங்களை விட எத்தனை வயசு இளமை டீ? என்ன கட்டா காலையிலேயே குளிச்சு யூனிஃபார்ம் போட்டுட்டு சாமி முடிறதுக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போச்சு தெரியுமா? அவ அம்மா கொடுத்து வச்சவா, அதனால அவளுக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு. நான் என்ன பாவம் பண்ணனா உங்க 2 பேரையும் பெத்திட்டு இப்படி சீரழிவேன். அண்ணா விசில் வந்துட்டா எம்மா நான் இவள் விட்ட மாரடிக்கவா அடுப்படியில கிடக்கவா என்ன செய்யனே தெரியலம்மா. பிள்ளையானது தன்னை போல எந்திரிச்சு பல்ல தேய்ச்சு குளிச்சுட்டு எம்மா சாப்பாடு செஞ்சுட்டியான்னு கேட்டுட்டு வந்தா நல்ல பிள்ளைங்களாம். நம்ம தலையெடுத்து அமைஞ்சிருக்காள்வே. எழுப்புறதுக்கு 2 பேரையும் முறை முடிஞ்சு தூக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. விளங்குமா அது? நம்மளும் கொஞ்சம் கூரா இருந்திருக்கணும். என்ன முனிசு நைட்டு ரொம்ப லேட்டா தூங்குனது தப்பா போயிட்டு. எங்க டீ தூக்கம் வந்தது? நம்ம நல்ல லீவ்ல போன நோண்டி 2 மணி 3 மணிக்கு தூங்கி பழக்கப்பட்டுட்டோம். அதே மாதிரி நேத்து நைட்டு எனக்கு தூக்கமே வரல, உருண்டுகிட்டே தான் கிடந்திருக்கேன். ச்சே இன்னும் கூட எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு. எப்பவும் 10 மணி 11 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு 7 மணிக்கே எந்திரிக்க முடிய மாட்டுக்கு. தலையெல்லாம் வலிக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு. செத்த படுத்துட்டு அதுக்கப்புறம் போமாக்கா ஒரு மாதிரி இருக்கு. நீ தூங்குன மாதிரிதான் நித்யா. இனிமேலாம் தூங்குனா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு பள்ளியிடத்துல பேச பாடம் தான் ஒன்றும் நடத்த மாட்டாங்க. குளிச்சு கிளம்பி பள்ளியிடத்துல போய் தூங்கிக்கிடுவோம். முதல்ல நீ போய் குளி, அதுக்கப்புறம் நான் வரேன். என்ன ஏன் முதல்ல நீ போய் குளி, என்னைய அனுப்பி விடுதா? ஏட்டி உனக்கு தலைக்காய நேரம் ஆகும். நிறைய முடி வச்சிருக்கலாம். எனக்கு 1 நிமிஷத்துல காஞ்சிரும். பிற அம்மா உன்னையே தான் ஏசிக்கிட்டு இருப்பா. இந்த அக்கறையெல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் முதல்ல குளி, நான் செத்த இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுக்கிடியே. சை நீ எல்லாம் என்ன பிள்ளையோ? ஒரு நல்லதுக்கு தானே சொல்றேன், கேட்க மாட்டேட்டி? நல்லது கெட்டதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். போ உன் சுவாலி கழுதிய பாரு போ. வெறும் திமிரு பிடிச்சவா. எப்பா போயிட்டா. கொஞ்ச நேரம் படுத்து எந்திக்கணும். சப்பா என்ன அழகா இருக்கு. இப்படியே படுத்துட்டே இருந்தா என்ன அழகா இருக்கும் நாளெல்லாம். ஏன் தான் அந்த பள்ளியிடத்தை இப்பவுமே திறக்காங்களோ? ஒரு மாசம் கழிச்சு திறக்கலாம். எவன் தான் அந்த ஸ்கூலெல்லாம் கண்டுபிடிச்சானோப்பா. சரி சிறையா இருக்கு. சரி கண்டுபிடிச்சதோட நிறுத்தியிருக்கலாம். அதை விட்டுட்டு அதை படிக்கணும் இதை படிக்கணும். 10 குறைக்கு காலையில 8:30 மணிக்கே ஸ்கூலுக்கு வரணும். ஏன் ஒரு 10 மணி 11 மணிக்குன்னு வச்சா என்ன அழகா இருக்கும். தூக்கம் வேற கண்ணை சொக்குத. தினமும் 10 மணிக்கு எந்திரிச்சிட்டு இன்னைக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு நட்டமா இருக்க கூட முடியல. வெளிச்சம் வேற கண்ணில் படுது. ஒரு கண்ணாடியை போட்டு செத்த கண்ணை சருவோம். தெரியாம பண்ணிட்டேன்.
செய்ய மாட்டேம்மா ஏம்மா விட்டுமா ஏம்மா நான் தூங்க மாட்டேம்மா விட்டுமா நான் கிளம்பிடுமா நான் போயிருவேம்மா விடுமா விட்டுமா போறம்மா விடுமா தலை வலிக்குமா விட்டுமா விட்டுமா உட்காந்து சாப்பிடு மக்களே. வேண்டாம்மா நேராவது நீ அள்ளித்தான் நான் சாப்பிட்டு போறேன். நேரத்தோட எந்திரிச்சு அந்த பாடு உண்டா என்ன? எப்பவுமே எந்திரிங்க எந்திரிங்க அண்ணே. சொல்லு பேச்ச கேட்டாதானே. தங்கச்சி குளிச்சுட்டாலாட்டி? அதான் அவட்ட கேளு, ஏன் ஏன்ட்ட கேக்கா? போதுமா என்ன ஒரு வாய் வாங்கிட்டு போட்டி? வேண்டாம்மா நேராவது என்ன ஒரு வாய்? ஆனா படுத்தி அல்வம்மா கொஞ்சம் நேரத்தோட எந்திரிச்சா இப்படி அறக்க பறக்க உடனே அரை வயிற்று சோத்த தின்னுட்டு போகுது பாரு. மாமக்களே குளிச்சுட்டியா? அவ 2 வாய்க்கு வருவாங்க. எம்மா என்னம்மா சோத்த தாரா? நீ சோறு தானே இப்போ டிஃபன் பாக்ஸுக்கும் வச்சிருப்பா. நான் இப்பவும் சோத்த தின்னு மத்தியானமா அதையே திங்கவா? மூஞ்சில் அடிக்குமா? மக்களே நேரம் ஆயிட்டு மக்களே. உங்க பேரத்தையே நின்று உங்களை எழுப்பிக்கிட்டே கிடந்து அடுப்படியில ஒன்றும் செய்ய முடியல. நான் இட்லி ஊத்தி வச்சு அதுக்கு சட்னி சாம்பார் ஒன்றும் வைக்கல பார்த்துக்கோ. சோத்துக்கு வச்சு சாம்பார் தான் இருக்கு, அதை வேணா ஊத்தி சாப்பிடுதியா? இம்மா சாம்பார் நல்லாவாம இருக்கும், சட்னி ஏதாவது வச்சிருக்கலாம்லம்மா. ஆமா நான் அடுப்படியில அங்க அவஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து எத்தனை தடவை கத்திருப்பேன். அவளால சொன்ன ஒரு வார்த்தையோட எந்திரிச்சிட்டா. நீ எந்திரிச்சியாட்டி? இழுத்து பிறகு கொண்டு உடனே பாத்திரம்லாம் விட்டுருக்கேன். அண்ணா பாடு படுத்திருக்கா. பிற என்ன கூட நான் அடுப்படியில வேலை செய்ய? சோறு காலையில உனக்கு தொண்டையில தட்டுனா இட்லி வேணா இருக்கு. நான் இட்லியில இந்த குழம்பு சாம்பார் ஊத்தி தரேன், வந்து சாப்பிடு. அப்படி இல்லைன்னா 2 வாய் சோத்தை தின்னுட்டு போ. எனக்கு ஒண்ணு காலையிலேயே சோறு வேண்டாம், எனக்கு 2 இட்லி வச்சு இந்த சாம்பாரே ஊத்தி அதையே தின்னுட்டு போறேன். இரு என்ன வச்சு தரேன். என்னத்தையா தின்னுட்டு போவான்னு இல்ல. அங்க எனக்கு அதிகாரம் மின்ட்டடப்பா. சீப்பு எங்க போச்சு? ஒரு பொருளை ஒரு இடத்துல இந்த வீட்டை வைக்க மாட்டோமா? எப்ப பார்த்தாலும் தேடி தேடி அலைய வேண்டியிருக்கு. இதுலயும் இல்ல. எம்மா இம்மா இங்க வாமா. இது என்ன இவ கூட்டா வாயம்மா. என்ன அதிகாரம் பண்ணியால்வம்மா? நான் வாரேன் இரு. எட்டி சட்டி சட்டின்னு உளுந்து சவன எனக்கா இருக்காது என்ன? இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு தண்ணி கண்ண தண்ணி ஊத்திட்டு போடு போடு முடியா? சரிம்மா நீ போ. ஏமிட்டி அழகியா? இவ சீப்பு எங்கம்மா வச்சிய? இதுக்கு அந்த கத்து கத்துனா எங்கனையாவது இருக்கும் தேடி பார்க்க வேண்டியதானே? நான் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுமா, சீப்பை காணும். இது என்ன வாரேன் நட்லா, இதுக்கு பேர் தான் சீப்பு. புடி தேடுதல் லட்சணம் கொண்டா. எடி சாப்பிட்டுனா தலையலைக்கவா? அந்த வாரம்மா. இந்த சீப்பு எங்கிட்ட இருந்தது? நான் இவ்வளவு நேரமா தேடினேன், அந்த பழைய சீப்பு தான் கிடைச்சது. நான் இந்த சீப்பை எனக்குன்னு தனியா எடுத்து வச்சிருக்கேம்மா. அவட்ட காட்டோம்னா அவ எங்கேயா தூக்கி வீசிடியா? இன்னும் தலை காயலட்டி சத சதன்னு தான் இருக்கு. நேரத்தோட எந்திரிச்சு குளிச்சு தலையை காய போட்டுட்டு தலை சீவனா என்ன அழகா இருக்கும். இப்ப சிக்கு சிக்கா ஒரு முடி பூரா அந்துக்கிட்டு போயிருப்போம். ஏம்மா கெட்டுமா, ஏற்கனவே நேரம் ஆயிட்டு. அதான் உன்னை சொல்ல முன்ன என் வாய் அடைக்க மட்டும் செஞ்சிருக்கட்டி 2 பேரும். நல்லா இருக்கம்மா. என்னத்தையோ இறுக்கி பிடிச்சு கட்டியிருக்கம்டி. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நல்லா இல்ல. பள்ளியிடத்துல நேரம் கிடைக்கும் போது தலையை கொஞ்சம் அவுத்து காய வச்சுட்டு திரும்ப கட்டிக்கோ என்ன? சரிம்மா. மணி ஆயிக்கிட்டே இருக்கு. எப்ப கிளம்பி வெளியில வரப்போறாளோ தெரியல. என்ன அரிசி பிள்ளைகளுக்கு கிளம்பிட்டோலா? ஆமாங்க கிளம்பிட்டு இடக்கலவே. நீங்க சாப்பிட்டீங்களா? 2 இட்லி வச்சுட்டா? வேண்டாம்மா, நான் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியிடத்துல விட்டுட்டே சாப்பிட வரேன். இன்னும் கிளம்பலையா பிள்ளைகளு? எங்க கிளம்ப? அவ்வளவு சாவகாசமால எந்திரிச்சு கிளம்பிட்டு கிடக்கலவே. வேற எப்படி நேரத்துக்கு கிளம்புவவே? நீ தான் பிள்ளைகள்ட்ட சொல்லி புரிய வச்சு கிளம்ப வைக்கணும். நீ வாட்டுக்கு இருந்துட்டானா பிள்ளைகள் என்ன செய்யும்? ஆமா நான் என் பக்கத்துக்கு இருக்கேன், இவர் பார்த்தாரு. நீ என்னத்தையாவது வீட்டுல உள்ளதை பாக்கிறா? நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏந்திக்க வேண்டியது வயலுக்கு போண்டியது, அதுக்கடுத்து 10 மணிக்கு வந்து திங்க வேண்டியது, மறுபடியும் வயலுக்கு ஓட வேண்டியது. வீட்டுல என்ன நடக்கு ஏன் நடக்குன்னு தெரியவா கொள்ளுவா? எத்தனை மணிக்கு எந்திக்கல்வ தெரியுமா? 8 மணிக்கிட்ட எந்திக்கல்வ. அப்புறம் எப்படி 9 மணிக்குள்ள கிளம்ப முடியும்? சரி அம்மா சொல்ல வந்துட்டாரு. ஏம்மா நான் வாயே திறக்கலாமா? நான் நீ சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வேணா சொல்ல வந்தேன். நீ சரியில்லை நான் எப்ப சொன்னேன்? ஏன் அதையும் தான் சொல்லி பாருமே. உனக்கு தான் என்ன நாள் பேசக்கு வாய் வருமே. நீர் உங்க அம்மையும் சேர்ந்து கொஞ்சம் நெஞ்ச பேச பேசியே நீ பத்தா வரைக்கும் உங்க தங்கச்சிக்காரி ஒரு வார்த்தை வருவா என்கிட்ட. அந்த நாளையில இருந்து இந்த நாள் வரைக்கும் நீ மட்டம் தட்டி பேசவே தானே பொழப்பு உங்களுக்கு. என்ன நடந்தாலும் ஏன் தப்பு தான் இருவாவே. அம்மா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு வாசப்படியிலையாவது அங்கன ஓடி உட்கார்ந்தோம்னு இல்ல. பிள்ளைகளுக்கு கிளம்பி வெளியில வரவும் அந்த மாணிக்கு கூட்டு போய் விட்டுட்டு நானும் வயலை பக்கம் போயிருக்கலாம். தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து இப்ப வாங்கி கட்டிட்டு கிடக்கேன். என்ன முணுமுணுக்கீரு? எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசும். ஏம்மா நான் ஒண்ணுமே சொல்லலம்மா. என் பிள்ளைகளை கூப்பிடு, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா இவருக்கு தான் பிள்ளைகளு. நான் பாடுபட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து விடணும். எனக்கு கிடையாது. இவ பிள்ளைகளு. வாய திறக்க வழி இல்ல கடவுளே. இந்த நேரத்துல வந்து சிக்குவனா நானும்? இங்க பாரு தேவையில்லாம சண்டை எடுத்துட்டு கிடக்காது என்கிட்ட. யாரு? நானா சண்டை இழுக்கேன்? சரிம்மா நான் தான் சண்டை இழுக்கேன். நான் வாயை முடிட்டு வெளியில போய் நிக்க. நீ பிள்ளையில வர சொல்லு. எதுவும் வேலையா இருக்க நேரத்துல நம்ம வாயவே கொடுத்துடக்கூடாது. இதுக்கு தான் வாயை கொடுத்துட்டோம்னா தப்பிக்கதே பெரும் படா போயிரும். என்னமோ நான் ராட்சசி மாதிரி பேசிட்டு போறாரு பாரு. எம்மா கிளம்பிட்டலாம் மக்களே. சரி நான் வாரேன். பூ வச்சுக்கோங்க மக்களே. எம்மா பூவெல்லாம் வச்சுட்டு போக முடியாதுமா. ஏடி நல்ல பூட்டி காலையில நல்லா கெட்டியா கட்டி கொண்டு வந்தா பாத்துக்க. முதல்ல பள்ளியிடம் வர பிள்ளைல பூ வச்சுட்டு போங்கட்டி. ஏம்மா முதல்ல பள்ளியிடம் போறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? ஏடி நல்ல விஷயமா போறீல. தலையில சத்த பூ வச்சுக்கோங்களேன். என்ன கனகாம்பரமாவது வச்சுக்கோட்டி நல்லா இருக்கு. எம்மா ஏன் முடிக்கு பூ வச்சா நல்லாவே இருக்காது. அம்மா நாமலாம் பூ வச்சுட்டு போனா பிடி டீச்சர் ஏசுவாங்கம்மா. நான் வைக்க மாட்டேன். ஏடி ஒரு எள்ளு போல வச்சுக்கோங்கட்டி. நான் கட் பண்ணி தரேன். ஹேர் பின் எடுத்துட்டு வரேன். நானே வச்சு விடியே. நீங்க நானும் வச்சுக்கிட்டேன்டா. சோம்பரை பிடிச்சிட்டு வைக்காம இருக்காதியா?
எம்மா சுவாம்பரை பிடிக்கலம்மா, பூவெல்லாம் வச்சுட்டு போறதெல்லாம் இந்த காலத்துல கிடையாது. பள்ளியிடத்துக்குலாம் பூ வச்சுட்டு வந்தா பிடி சார் ஏசுவாரு. என்ன இம்பிட்டு பூ வைக்கக்கா ஏசிப்படுவான்? ஆமாம்மா, எங்க மேக்ஸ் டீச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பூ வச்சுட்டு நீட்டிட்டு வரையா அப்படி வரையான்னு கேட்டு எங்களை கொண்டு எடுத்துரும். கேட்டி இம்பிட்டு பூ வாங்கியிருக்கேன்னா எள்ளு போல வச்சுட்டு போங்க டீ. இம்மா வேண்டான்னு சொன்னா கேளம்மா. சரி அம்மா, சாயந்தரம் வந்து வைங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள சுத்தி இருக்கேன். சாயந்தரம் வரவும் தலையை சீவி பின்னி இந்த பூ வச்சிடணும் என்ன? சரிம்மா. சரி, 2 பேரும் அப்படியே வெளியில போய் நில்லுங்க. அப்பா நிப்பாவே, நான் பூ உள்ள வச்சுட்டு வரேன். சரிம்மா. மக்களே, முதல் நாள் பள்ளியிடத்துக்கு போறியா, நல்ல முறையில படிச்சுட்டு வரணும் என்ன? சரிம்மா. சூதானமா நல்ல முறையில போயிட்டு நல்ல முறையில வரணும் என்ன? கொடுத்துட்டே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுங்க டீ. நல்லா இல்லைன்னு வச்சிடாதியா. இன்னைக்கு முதல் நாள் தான் அம்மா சாம்பார் வச்சேன். நாளைக்கு ஏதாவது புளி குழம்பு வத்த குழம்பு வச்சு தரேன் என்ன? சரிம்மா. ஆமா, பொரியல் வச்சிருக்கேன், அதையும் ஒண்ணு விடாம சாப்பிட்டு வந்துருங்க என்ன? சரிம்மா. நித்தியம்மா சொன்னால தலைமுடியை இறுக்கி பிடிச்சி கட்டிருக்கோம் டீ. தலைவலி வந்துடக்கூடாது. போய் செத்த லேசா அவுத்து விட்டு அதுக்கப்புறம் கட்டி வச்சுக்கோன்னா. சீப்பு வச்சிருக்கியா? இருக்குமா, பேக்குள்ள கிடக்கு. வாத்தியார் யாரும் பார்க்காத நேரத்துல இடவெளி கொடுப்பாவுல. சாப்பிடுற நேரத்துக்கு லேசா தலையை உணர்த்தி விட்டுரு நமக்குலே. சரிம்மா, நேரம் ஆகிட்டு இருக்கு. இத்தனை நாள் கூடவே இருந்துட்டு இப்ப உடனே பள்ளியிடம் பறியலாட்டி, அதான் அம்மைக்கு விடுதக்கே மனசு இல்ல. அம்மா, விடுதக்கு மனசு இல்லாம தானே எழுப்பும் போதே அடிச்சுட்டு எழுப்புனா. ஆமா, அவளையாவது ஒரு அடியோட விட்ட. என்ன அடி அடிச்சு தரதரன்னு இழுத்து கொண்டு போய்லாம் பாத்ரூம்ல போட்டுட்டா நீ. இப்போ கிளம்பும் போது பிரிஞ்சு போறது வருத்தமா இருக்காம்ல. என்ன டீ செய்ய, எங்க பிள்ளைகள் எங்க கூடயே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுவோம். ஆனா பள்ளியிடத்துக்கு போனா தானே நல்ல படிப்பு வரும். வீட்லயே இருந்து மக்க பேவலாம் பெரியலாம், அதுக்காண்டி தான் அந்த பாடுபடுதோம். உங்களுக்காண்டி தான் நாங்க கஷ்டப்படுதோம். அது உங்களுக்கு இலக்காரமா தெரியுது. சரி சரசு, நீ பேசுறது பிள்ளைகள் பள்ளியோட விட்டு வந்த பிறகு சாயங்காலம் இருந்து சாவகாசமா பேசுமா. உன்னையாலதான் நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆமா, நான் பேச 5 நிமிஷத்துல தான் நேரம் ஆயிட்டு. இவ்வளவு நேரம் உள்ள கிடந்து கிளம்பிட்டு கிடந்தாலும் அப்பம்லாம் நேரம் ஆகல என்ன? ஆமா, நேரம் யாருக்காண்டி நிக்கும். நீ இப்பதான் உன் பிள்ளைகள்கிட்ட கதை பேசிட்டு நிக்கா. நேரம் ஓட்டோட்டமா ஓடிடாதா? நான் வண்டியை கீழே இறக்குதேன், என் பிள்ளைல வர சொல்லு. மக்களே வாங்கன்னா, நான் வண்டியை திருப்பிட்டு நிக்கேன். சரிப்பா. பாத்திலாட்டி இப்ப நீங்க 2 பேரும் பள்ளியிடம் பெறுவியா, அப்பா வயலுக்கு பெறுவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும். எரிச்சலா வருது. எம்மா, ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணியா? நீ எங்க கூட பள்ளியிடத்துக்கு வந்துருதியா? போங்க டீ. மக்களே வாங்க. சரி அம்மா, அப்பா கூப்பிடியாவே, நாங்க போயிட்டாரோம். ஆமாம்மா, வார என்ன பாத்து போயிட்டாங்க மக்களே. வண்டியில நல்லா இருக்கே பிடிச்சுக்கோங்க என்ன? சரிம்மா. சாயங்காலம் மெல்ல நடந்து வந்தாலும் ஒரு வாரமா வரணும் என்ன மக்களே? முடிஞ்ச வரைக்கும் நான் அப்பா வர சொல்லுதேன். அப்பாவுக்கு வேலை இருந்ததுன்னா தான் வர முடியாம போகும். நீங்க ஒரு எட்டு பாத்துட்டு அப்பா வரல அப்படின்னா மெல்ல ஒரு வாரமா நடந்து வரணும் என்னமா? சரிம்மா, போயிட்டு வரோம். சரி மக்களே, பாத்து போயிட்டாங்க என்ன? எங்க வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போங்க. சரி அம்மா. போயிட்டு வரோம். சரி மக்களே, பாத்து போயிட்டாங்க. என்ன சரசக்கா, வா சின்ன பொண்ணு. பிள்ளைகள் இப்பதான் பள்ளியிட போதாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, காலையில இருந்து எந்திக்க சொன்னதுல இருந்து இப்ப கிளப்பி அனுப்புத வரைக்கும் என்னமோ பிறந்த பிள்ளையில பாடுவாக்க மாதிரி பாத்துருக்கு. அவளுக்கு படுக்கையில இருந்து எந்திரிச்சு குளிக்க போறதுக்குள்ள ஒரு பாடு படுத்திட்டாலும் பாத்துக்கோ. சின்ன பிள்ளைகள் தானக்கா, அதுவும் போக 10 மணி வரைக்கும் தினம் தூங்கிட்டு இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு 9 வரைக்கும் பள்ளியிடத்துக்கே கிளம்பி போனுங்கும் போது மாச்சலா தானே இருக்கும். ஆமா, அவளுக்கு இருந்ததோ இல்லையோ, எனக்கு மழையா தெரிஞ்சது. எப்போ இவ்வளவு பள்ளியிடத்துக்கு அனுப்ப போறோமோன்னு இருந்தது. ஒரு வழியா கிளப்பி அனுப்பியாச்சு. என்ன சரசக்கா? மாசாண்டி சின்ன பொண்ணு காலையிலே கதவை சொந்தாச்சு போல. ஆமா, நான் கதவை சொந்தேன். நீங்க கலெக்டர் பார்க்க வந்தீங்களோக்கா? இவா ஒருத்திமா ஒண்ணு கேட்க விட மாட்டா. என்ன சரசக்கா, பிள்ளைலாம் பள்ளியிடம் போயிட்டா? ஆமாம்மா, இப்பதான் போறாள்வே. சரி சரி, ஏன் அவளும் இப்பதான் போறா? அப்படியா? சரி சரி, வாங்கலமா 2 பேரும் வீட்டுக்குள்ள வாங்கினா எங்கனே நிக்கிய? வீட்டுக்குள்ள வேண்டாம்க்கா, செத்து எங்கனே இருப்போம் காத்தாட. சரி இருப்போம். எனக்கும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வெறிச்சு ஓடி கிடக்கும். சரசக்கா, என்ன குழம்பு வச்சிய? இன்னைக்கு முதல் நாள் பிள்ளைகள் பள்ளியிடம் முதல்ல சந்தியா, அதான் சாம்பார் வச்சு கேரட்டும் பீன்ஸையும் பொரிச்சு கொடுத்து விட்டேன். சரி, காலையிலக்கு இட்லி ஊத்தி வச்சு பார்த்துக்கோ. சுவார் பொங்குக்கும் நேரம் ஆயிட்டு. சரி, சட்னி எங்கன கூடி வைக்க அப்படின்ட்டு சுவார பொங்கி சாம்பார் வச்சு பொரியல் வச்சு இட்லி அவிச்ச மணிக்கு அப்படியே இருக்கு. இந்த சின்ன பிள்ளை மட்டும் அதில் 2 இட்லியை சாப்பிட்டு போயிருக்கு. மிச்சம் இட்லி அப்படியே தான் இருக்கு. இனிமேதான் நான் அதை ஓடாது சாப்பிடணும். சரி சரி, என் வீட்டுல சுவார் பொங்கனே லெமன் ரைஸ் மாதிரி பண்ணி பிள்ளைக்கு கொடுத்து விட்டேன். முதல் நாள் பார்த்தீங்களா, எனக்கு காலையில எந்திக்கவே முடியலக்க. நீங்க நல்ல பரவாயில்ல, நல்ல தெம்பா இருக்க. போய் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து பிள்ளைகளுக்கு சுவாறு கறி குழம்பெல்லாம் கொடுத்துட்டியல. என்ன இருந்தாலும் அந்த காலத்து ஆளுக்க தெம்பு தனி தெம்பு தான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்ல உடம்பு வச்சிருக்க. போய் நல்லா வேலை பார்த்துக்கிட்டியா? நான் ஒரு நோஞ்சா ஒரு வேலைக்கு லாய்ப்பட மாட்டேன். ஆமா, யாராவது பொங்கி தந்தா மட்டும் நல்லா திங்க தெரியும். பொங்கி திங்கிறதுக்கு வலிக்கு என்ன நாள் முடி. ஆமா, இவன் தான் தினம் எனக்கு பொங்கி தாரா பேச வந்துட்டா. என்னம்மா எல்லாரும் வாசலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய? வா கோமதி, சும்மா தான் காத்தாட அப்படியே உட்காந்துருக்கோம். இரு நீயும். பிள்ளை எல்லாம் பள்ளியிடம் போயிட்டாமா? போயிட்டாவுக்கா, இப்பதான் போறாவ. சரி சரி. என்ன கோமதி, உங்க ஊர் பெருநிலம்னா எல்லாரும் நல்லா இருக்காவளா? ஆமாக்கா, எல்லாரும் நல்லா இருக்காவ. நேத்தான் வந்தோம். ஆமா, உன் மாமியார் சொன்னிச்சு என்கிட்ட ஊருக்கு போயிருக்கா, நாளைக்கு தான் வருவா அப்படின்னு. ஆமாக்கா, அங்கனே இருந்தாலும் பிள்ளைகள் எங்கேயாச்சும் போனுங்குவோ. சரி, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருமேன்ட்டு போய் அங்கேயே இருந்துட்டு அந்த அன்னைக்கு நேத்தான் வந்தேன். சரி, உங்க வீட்டுல முட்டையெல்லாம் இருக்கா இப்போ? இருக்குக்கா, வேணா வந்து எங்க அத்தைகிட்ட வாங்கிக்கோங்க.
நான் முன்னாடி உங்க அத்தைட்ட வாங்கிட்டு இருந்தேம்மா. அதுக்கடுத்து அவ இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாவளா, அந்த அன்னைக்கு அவட்ட வாங்காம இப்ப கடையில தான் வாங்கிடுவேன். இருந்திருந்தா தந்திருப்பாவுக்கா, இல்லாம இருந்திருக்கும், அதனாலதான் இல்லன்னு சொல்லி இருந்திருப்பாவளா இருக்கும். எனக்கு என்னமோ அப்படி தெரியல, வச்சுக்கிட்டே இல்லன்னு சொன்ன மாதிரி தெரிஞ்சுது. ஐயா அப்படிலாம் சொல்ல மாட்டாவுக்கா. என்னம்மா உன்னைய பத்தியும் கூட அவன் மாமியா என்கிட்ட நிறைய பேசும். என்னக்கா சொன்னவ? நீ ஒரேடியா ஒரு மாசம் உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டியாம்ல, அதான் ஒருக்கு ரொம்ப கோவம். என்கிட்டலாம் வந்து இவெல்லாம் என்ன கும்பலா என்ன மருமா அப்படி இப்படின்னு ஏசிட்டு கிடந்தாவ. நீ போறதான் போற, ஒரு 10 நாள் இருந்துட்டு நினைக்கு வந்துக்கலாம்ல. நாள்முடி உங்களுக்கு இது தேவையா? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம ஒரு விஷயத்த சொன்னாதானே அவளுக்கு தெரியும், விவரம் தெரியணும்ல. இல்லாட்டா அடுத்த தடவை லீவுக்கும் அவாட்டுக்கு போயிருவா, பிறகு மாமியா வீடு விடா அவளை பத்தி புறம் பேசிட்டு அலைவா. இவ ஒரு பொம்பளையாம்பா, இவெல்லாம் ஒரு மருமோலாம்பா, உன்னத்துக்கு லாய்க்கப்படாதவாம்பா. இந்த வார்த்தையெல்லாம் என்னத்துக்கு கோமதி கேட்டுட்டு இருக்கணும், அதுக்காட்டி தான் சொன்னேன். ஏக்கா என் மாமியார் அப்படிலாம் பேச ஆள் கிடையாதுக்கா. பிறகு நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? எங்க வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்துச்சு. 1 மணி நேரம் பேசினவளா? அப்படி என்னக்கா பேசினவ? என்னமோ உன் கல்யாணத்துக்குள்ள உன் வீட்டுக்காரனுக்கு செயின் போடுறதுன்னு சொல்லிட்டு அது போடாம விட்டுட்டியலாம்ல. அதை பத்தி தான் எங்க வீட்டுல நேற்று 1 மணி நேரம் இருந்து பேசிட்டு கிடந்தது. இது என்ன குடும்பமோ, வக்கத்த போய் குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துட்டேன், செயின் போடுறதுன்னு சொல்லிட்டு போடாம ஏமாத்திட்டாவோ வச்சுட்டாவோன்னு பேசிட்டு இருந்தது. நான் வாயே திறக்கல பாத்துக்கோ. ஐயா அது பெரிய ஆளு எதையோ புலம்புது, நம்ம அதை போய் கேட்க கூடாது அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். நீ இந்த தடவையாவது அம்மா வீட்டுக்கு போனவா அந்த செயினை வாங்கிட்டு வந்துருக்கலாம்லம்மா. செயின் போடலன்னு என்னை பத்தி ஊர் பூரா பேசிட்டாலே தானே அந்த கிழவி. கோமதி ஏதோ பெரிய ஆளு என்னத்தையோ பேசிப்பாவமா, அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காத. அப்படி இல்லக்கா, என் வீட்டுல எனக்கு கல்யாணம் முடிக்கும் போதே 25 கலஞ்சி நகை பேசினுச்சு. மருமனுக்கு 5 கலஞ்சியும் அவளுக்கு 20 கலஞ்சியும் போடுற மாதிரி பேச்சு. கடைசி 25 கலஞ்சி நகை எனக்கே போட்டவக்கா. அப்படி 25 கலஞ்சி பேசினதை எனக்கு போட்டாச்சுலக்கா. அதனாலதான் என் வீட்டுக்காருக்கு போடுறத பத்தி எங்க அப்பா அம்மா கேட்டப்போ என் வீட்டுக்காருமே என்ன சொல்லிட்டாரு, பரவாயில்ல மாமா இருக்கட்டும், நீங்களே சங்கடப்படுத்திய உங்க மவளுக்கு நீங்க நகை போட்டதே போதும்னு சொல்லி அதோட முடிச்சுட்டாவக்கா. இப்போ அந்த கிழவி இதை பத்தி ஊர் ஊரா பேசணும் என்னக்கா இருக்கு? கோமதி அக்கா ஏதோ பெரிய ஆளு பேசிட்டு போவோன்னு விட்டுருங்க அக்கா. அப்படி இல்ல சின்ன பொண்ணு, இவ குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்து என்ன பாடெல்லாம் பார்க்க தெரியுமா? ஆடு மாடு கோழின்னு வளர்த்தே எனக்கு குறுக்கெல்லாம் நொந்து போது பாத்துக்கோ. 25 கலஞ்சிக்கு மேல நகை போட்டு வந்து நான் இவ்வளவு பாடும் உன் வீட்டுல பாக்கேன். என் பிள்ளைகளும் இன்னங்க இருக்குன்னா பால் வியாபாரம் பார்க்க பேர் வழி ஒரு இடத்துக்கு என் பிள்ளைல கூட்டு போக முடியல. இந்த லீவுக்கு தான் இந்த தடவை தான் எங்க அம்மா வீட்டுல போய் 1 மாசம் இருந்துட்டு வந்திருக்கேன். அதை மெனக்கட்டு அடுத்த வீட்டுல போய் எழுதியிருக்காவ. 10 வரைக்கும் நகை போடலன்னு எப்படி அவையே சொல்ல முடியும்? அப்படியே பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா பேசுறது நல்லதா, அடுத்த வீட்டுல போய் என்னைய பத்தி பேசிட்டு வர்றது நல்லதா சின்ன பொண்ணு? இது ஒரு பெரிய பொம்பளைக்கு உண்டான பழக்கமா? ஏக்கா என் வீட்டுக்கெல்லாம் வெள்ளத்தை ஏத்த வருவாக்கா, ஒரு தடவை கூட உங்களை குறைச்சு பேசினதே கிடையாது. இது வரைக்கும் ஆச்சு. கோமதி அக்கா நல்லா இருக்காவளா என்ன ஏதுன்னு கேட்டா நல்லா இருக்காமா, ஊருக்கு போயிருக்கா, நாளைக்கு வந்துருவா வச்சிருவா இப்படிதான் சொல்லுவாவள ஒழிய ஒரு நாள் கூட உங்களை இழிவா பேசியெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சிலரெல்லாம் வந்து நம்ப முடியாது நம்ம, அதனால ஒரு சிலர் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு போய் சண்டை இழுக்காதையே சொல்லிட்டேன். இந்த காலத்துல ஒவ்வொருத்தைய வாழுததே வந்துட்டு அடுத்தவளுக்கு பொறாமையா இருக்கு. இவா நிம்மதியான வாழ்க்கை வாழுதால என்னத்தையாவது கொளுத்தி போட்டோம்னா கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சுன்னா அதை பார்த்து நம்ம குளிர்காய்வோம் அப்படின்னு அலைதாள்வ. அந்த மாதிரி ஆட்க பேச்சை கட்டிட்டு நீங்க போய் உங்க மாமியாட்ட எதுவும் கேட்டு வைக்காதிய. பிறகு பெரிய சண்டையா போயிட்டுனா அது அவளுக்கு சாதகமா சந்தோஷமா பெருமொழியோ உங்களுக்கு தான் சரியா இருக்கும். பிறகு என்னக்க நீ யார் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் யாரையும் சொல்லலக்கா, பொதுவா சொல்லுதேன். யாரா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுல பிரச்சனை வரும்போது அதுல குளிர்காயதுக்கு தானே அலைதாவோ. அந்த காலத்துல யாராவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்காவளா? நல்ல மாமியாலும் மருமகளும் சண்டை ஓட்டு உருளட்டும் தான் நினைக்காள்வ. கேடன்னா கெட்ட பத்தி உள்ளவளுதான் அந்த காலத்துல அதிகம். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களை ஒன்னும் சொல்லலையக்கா, ஏன் இப்படி கோவப்படுதிய? சும்மா நல்ல மாதிரி நடிக்காத சின்ன பொண்ணு. நீ பேசும்போது என்னைய பேச மாதிரி தான் பேசினா. நான் தானே இப்ப அவகிட்ட உள்ளதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் உங்களை மாதிரி சீன் போட்டு நடிக்க தெரியாதம்மா. என்கிட்ட அவ பேசினதான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன இல்லாதையும் பொல்லாதையுமா சொல்லிட்டேன்? அவன் மாமியா வந்து சொல்ல போய் தானே அவன் வீட்டு கதையெல்லாம் எனக்கு தெரியுது. இல்லாட்டா எனக்கு எங்க கூட தெரியும்? நான் கட்டி எங்க வீட்டுல வந்து இருந்துகிட்டு தான் சொல்லிக்கிட்டு கிடந்தது. நகை நட்டு போடாட்டா யாரு தான் சொல்ல மாட்டாவோ, அது வயசான பொம்பளை பேர சொல்லாம இருக்குமா, அதான் வந்து ஏசிட்டு கிடந்தது. நான் கண்டுக்கிடவே இல்லை இத்தனைக்கும். இப்பவும் கூட அவளுக்கு விஷயம் தெரியணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்க்கா. ஏன் கோமதி இப்பதானே வந்தா உடனே போறோம்ங்க? இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த பொம்பளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்க்கா. எப்படி என்னைய பத்தி சொல்லலாம்? அது கோமதி இப்ப மெனக்கட்டி இதை போய் கேட்காதம்மா. கேட்டு தானக்கா ஆகணும். அது எப்படி என்னைய பத்தி அடுத்த வீட்டுல போய் அவ புறம் பேசலாம்? பெரிய ஆளுக்க ஒரு 4 வார்த்தை முன்ன பின்ன பேசவோ கோமதி. இதை போய் கேட்டனா இப்போ நிம்மதியும் சேர்ந்து தான் கெட்டு போகும். ஆமாக்கா பெசாட்டி இருங்க. இதை போய் கேட்டு சண்டை பெருசாயிட்டுனா ஆவட்டு சின்ன பொண்ணு. நான் வேண்டாம் வேண்டான்னு விலைக்கு போனோம்னா அந்த பொம்பளை இப்படி என்னைய பத்தி பேசிட்டு அலைஞ்சுதான் நல்லாவா இருக்கு? இன்னைக்கு என்ன வீட்டுக்கு போய் அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். சரிசக்கா நான் வாரம்க்கா. சின்ன பொண்ணு வார என்ன கோழிப்படுத்தவா ஒரு வாரத்தை நம்மகிட்ட போயிட்டு வரம்க்கா. சாந்தியக்கா நான் போயிட்டு வரேன்னு சொல்லலான்னு பேரு. என்ன நாள்முடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீல? ஏன் எதுக்கு? ஆமா ஒரு குடும்பத்துல கொளுத்தி போட்டு விட்டாச்சுல, இனி அது கொழுந்து விட்டு எரியும். போய் இங்க இருந்து போய் பறக்க பார்த்துட்டு வருவியா தானே? இப்பெல்லாம் பேசா சின்ன பொண்ணு. நான் இப்படி இழுத்துட்டு குத்து பார்க்கவளா? பிற இப்ப பண்ண விஷயம் என்னவா? ஏன் சாந்தி இப்படி செய்ய? அவன் மாமியார் சொல்லி இருந்தாலுமே எதுக்கு அந்த பிள்ளைகிட்ட சொல்லியா? அந்த பிள்ளைகிட்ட அவன் மாமியார் நல்ல முறையில பேசி நல்லா தான் வச்சுக்கிடுது. கிட்டத்தட்ட அம்மையும் அவளும் மாதிரி 2 பேரும் ஒத்துமையா இருப்பாவோ. மெனக்கட்டி இதை சொல்லி கொடுத்து இப்படி 2 பேருக்கும் சண்டை எடுத்து விட்டுட்டியா? சரசக்கா நீங்களும் அவளுக்கு ஏத்த மாதிரியே பேசாதீக்கா. நான் உள்ள தானே சொன்னேன் அந்த பிள்ளைக்கு இது தெரியணும்னா. தெரியாம இருந்தா நீ எத்தனை நாளைக்கு எத்தனை வீடு விடா போய் பேசிட்டு வருமோ தெரியாது.
இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இனிமே அந்த பிள்ளை உசாரா இருந்துக்கணும் நம்ம மாமியா நம்மளை பத்தி இப்படி பேச அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டு நாரவா? யாருமே இந்த உலகத்துல நம்மள முன்ன விட்டுட்டு பின்ன பேசாத ஆட்களே கிடையாதுக்கா. அதுல மாமியார் என்ன விதிவிலக்கா? ஏதோ அந்த அத்தை உங்க வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னிச்சா சொல்லலையாங்கதே எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. அது ஒரு நாள் அவன் மருமோல விட்டு கொடுத்தே பேசாது என்கிட்டலாம். மெனக்கெட்டு அதை ஒன்னு நாளாக்கி அவகிட்ட சொல்லி கொடுத்து இப்ப 2 பேரும் இப்ப சண்டை போட போறவ. சின்ன பொண்ணு தேவையில்லாம நான் ஏதோ இழுத்து விட்ட மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு கோவம் வருது பாத்துக்க. ஆமா, நீங்க நாணயமான அல்ல, அவங்களுக்கு சொல்ல முன்ன கோவம் வர வேண்டியதுதான். சரிசக்கா, நான் வீட்டுக்கு போறேன்க்கா. நாங்க இருந்தோம்னா மாறி மாறி என்னையே தான் 2 பேரும் பேசிட்டு கிடப்பியா? நான் நல்லது செஞ்சாலும் எல்லாருக்கும் கெட்டதாவே படுது. ஆமா நல்முடி, எத்தனை நல்லது பண்ணிருக்கேன்னு விரல விட்டு எண்ணி பாருங்க, 2 விரல் கூட தேராது. அப்ப அந்த பிள்ளைக்கு நல்லதுக்கு சொன்னதுக்கு 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன ஏசிட்டு கிடக்காத. நாட்டை நல்லதுக்கே காலம் இல்ல, நம்மளும் எல்லா வேலையும் மாதிரி அமைதியா நடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிடணும் போல. பாருங்கக்கா, செய்தெல்லாம் செஞ்சுட்டு நாட்டுக்கு நல்லது செஞ்ச மாதிரி பேசிட்டு போகுது இந்த நாள்முடி. வீடு சின்ன பொண்ணு பாவம் கோமதி இவங்க வீட்டுல போய் என்ன வருத்தப்படுதாலோ மாமியாட்ட பேசி என்ன சண்டை சச்சரவுலாம் வரப்போதோ. ஆமா பத்தியெல்லாம் சிரிச்ச முகமா நல்லா பேச உட்கார்ந்தாவ 5 நிமிஷத்துல அவ்வளவு சங்கடப்படுத்தி அனுப்பிட்டு இந்த நாள்முடி. பாத்திலா மக்களே, இந்த நாள்முடி செஞ்ச வேலைய நாட்டுல பாதி பேர் இப்படித்தான் இருக்காவோ. அந்த அக்கா வேலையெல்லாம் பார்த்துட்டு செத்த உட்காருவோமேனு சிரிச்ச முகமா உட்காந்துது. அந்த அக்காட்ட போய் இல்லாத பொருளெல்லாம் சொல்லி கொடுத்து ஏமா திழுத்து விட்டுடுது. இந்த நாள்முடி இந்த ஜென்மத்துக்குள்ள திருந்தாது போல. சரி போயிட்டு போகுது. அப்புறம் வழக்கமா சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. ஆமா மக்களே, சின்ன பொண்ணு சொன்னனக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படின்னா சுத்தி முத்தி இருக்க வீடுகள்ல அக்கா தங்கச்சின்னு எல்லாரும் பழகிருப்பிய பத்தியில அவளையும் பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்ன மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம் என்ன மக்களே.